இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. நாம முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம காட்ட பாதுகாக்கிறது உங்க ஒவ்வொருத்தரோட கடமை. வேடர்கள் வரும்போது நாம அவங்க கிட்ட மாட்டாம புத்திசாலித்தனமா தப்பிக்கணும். மற்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். மற்ற காட்டு விலங்குகள் வரும்போது நாம அவங்கள நம்பிடக்கூடாது. உங்களுக்கு காட்டுக்குள்ள எந்த பிரச்சனைனாலும் என்கிட்டயோ இல்ல கரடியார்கிட்டயோ சொல்லுங்க. மகாராஜா, அந்த நரி அங்க இருக்கு. நம்மள ஏமாத்துற நரி அங்க இருக்கு. எங்க? அதோ அங்க. அத விடாதீங்க. சீக்கிரம் போய் புடிங்க. போங்க, புடிங்க. அவன் தப்பிச்சு போக கூடாது. புடிங்க அவனை. காட்ட விட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. என்னங்க நரிங்க? என்னது நரியா? ஆஹா, அருமையான வாசனை. என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் சாப்பிட வேண்டியதா. வாசனை மூக்க தொலைக்குதே. ரொம்ப சுவையா இருக்கே. ஏங்க, சமையல் அறையில என்னவோ சத்தம் கேக்குது. என்னன்னு பாருங்க. ஏய், என்னது இது? என்னங்க, என்னாச்சு? ஏய் நரி, வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? என்ன செய்றப்பா? விட மாட்டாங்களே. என்ன விட்டுடுங்க. இவங்க எதுக்கு ஓடுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. தாகமா இருக்கே. ஆஹா, இந்த உருவத்தோட போனா காட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ம அடிமையாக்கிடலாமே. உடனே போவோம், அவங்கள ஏமாத்துவோம். என்ன இது? ஒண்ணுமே புரியலையே. அபூர்வமான வண்ணத்துல இருக்க. ஆஹா, இது விலங்கு மாதிரி தெரியலையே. வேற என்னவா இருக்கும்? நான் இந்த காட்டை ஆளவும் உங்களை காக்கவும் கடவுளால அனுப்பப்பட்டவன். என்ன பார்த்து யாரும் பயப்பட வேணாம். என்ன அரசே இப்படி சொல்றாரு? இப்ப என்ன செய்யறது? இவர் சொல்றது உண்மையா? கரடியாரு, அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா என்னோட அனுபவத்துல இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. என்ன சொல்றீங்க அரசே? ஆமாம் கரடியாரு, இவர் வண்ணத்தையும் சொல்றதையும் பார்த்தா
இவர் அவதாரமாக கூட இருக்கலாம். ஆ? அவதாரமா? வாங்க, நாம எல்லாரும் போய் அவரை பார்க்கலாம். சரி மகாராஜா. வாருங்கள் குழந்தைகளே. அரசே, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாங்க செய்ய காத்திருக்கோம். சிங்கமே, நீயே எனது அரசவையின் மந்திரி. உங்க உத்தரவு அரசே. கரடியே, அரசே, நீயே எனது பாதுகாப்பு தளபதி. நன்றி நன்றி அரசே. யானையே, நீயே எனது அரசவை காவலன். எனது பாக்கியம் அரசே. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்போடும் கவனமாகவும் நம் காட்டை பாதுகாக்க வேண்டும். உத்தரவு அரசே. அமைச்சரே, நான் களைப்பாக இருக்கிறேன். நான் உறங்க மெத்தை ஏற்பாடு செய்யுங்கள். குரங்குகளே, உடனே போய் இலைகளை பறிச்சிட்டு வந்து அரசருக்கு மெத்த செய்யுங்க. இதோ இப்பவே செய்றோம். அமைச்சரே, அரசே, என்ன வேண்டும் அரசே? நான் உண்ண உணவு வேண்டுமே. சொல்லுங்கள் அரசே, தாங்கள் உண்ண என்ன உணவு வேண்டும்? அழகான ஆப்பிள், கருப்பு திராட்சைகள், கொஞ்சம் மாதுளைகள் கூட வேண்டும். அமைச்சரே அமைச்சரே, அரசே, கொஞ்சம் பாலும் கொண்டு வாருங்கள். ஆம். என்ன அமைச்சரே? இல்லை அரசே, அதெல்லாம் நம் காட்டில் இல்லை. அப்படி என்றால் நான் பட்டினியாக இருக்கவா? இல்ல இல்ல அரசே, நான் உடனே ஏற்பாடு செய்றேன். சரி. என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருப்பீங்க. உங்களை என்ன பண்றேன் பாருங்க. அப்பாடா, காலெல்லாம் ஒரே வலி. என்ன அமைச்சரே, இவ்வளவு நேரம்? மன்னிக்கணும் அரசே, வெகு தொலைவில் இருந்து வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சு நீங்க இத சாப்பிடணும். எனக்கு தேவையில்லை. அரசே, நான் நடந்து வரதான் நேரமாயிடுச்சு. என் உருவம் பெருசு இல்லையா, அதனாலதான் என்னால வேகமா நடக்க முடியல. தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. சரி, நான் இன்னைக்கு சாப்பிடுறேன். இனி இப்படி நடந்தா அவ்வளவுதான். நான் உறங்க வேண்டும். எங்கே எனது படுக்கை? இதுவா? சுகமாக இருக்கும் அல்லவா? எனக்கு விசிறி விடுங்கள். எனக்கு என்னவோ இவரோட நடவடிக்கை சந்தேகமா இருக்கே. சரி, கொஞ்சம் காத்திருக்கலாம். அமைச்சரே. என்ன அரசே? சொல்லுங்கள் அரசே. சரி, ஏதாவது கேட்போம். என்ன கேட்கலாம்? இன்று எனக்கு மீன்கள் வேண்டும். உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் தியானம் செய்து விட்டு வருகிறேன். வணங்குறாரா? சரி. கரடியாரே, நீங்கள் தான் நீரில் இறங்கி மீனை பிடிக்க தெரிந்தவர். நீங்கள் எனக்காக இதை செய்வீர்களா? என்ன இது? உங்களுக்காக எதையும் செய்வேன். வாங்க. அரசே, எனக்கு என்னவோ அவர் மேல சந்தேகமாவே இருக்கு. என்ன கரடியாரே, எப்போதும் உங்களுக்கு சந்தேகம்தான். அவர் தேவதூதர் தான். ஆனால் அதிகமாக வேலை வாங்குகிறார் அரசே.
அரசே, ஏரியில் தண்ணீர் நிறைந்திருந்ததால் மீன்கள் பிடிக்க கொஞ்சம் நேரமாகிவிட்டது. நான் வேறு எங்காவது சென்றிருப்பேன். இங்கு எதற்காக வந்தேன்? உங்களை காப்பாற்ற வந்த எனக்கு நேரத்திற்கு உணவு தர மாட்டீர்களா? இனி ஒரு நிமிடம் கூட இந்த காட்டில் இருக்க மாட்டேன். அரசே, என்ன மன்னிச்சிடுங்க. இனி கண்டிப்பா இப்படி நடக்காது. அரசே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன நீங்க மன்னிக்கணும். இனி இப்படி நடந்தா உங்க எல்லாரையும் ஒழிச்சிருவேன். ஜாக்கிரதை. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. அரசே, எங்களை எவ்வளவு கேவலமா நடத்திட்ட. உன்னை மிதிக்காம விட மாட்டேன். என்னையே ஏமாத்திட்டான். விடாதீங்க, அவனை பிடிங்க. இவங்க கிட்ட மாட்டா அவ்வளவுதான். விடாதீங்க. இவனே இவ்வளவு வேகமா ஓடி வரானே. ஆஹா, ஆறு. இப்ப எப்படி தப்பிக்கிறது? எவனும் யாரையும் ரொம்ப நாளைக்கு ஏமாத்திட்டு வாழ முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவன் மாட்டிதான்